ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டைம் இந்த அனாலிசிஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய டாபிக். இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிம்பிள் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த எல்லா சிம்பிளும் நான் ஆல் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா? எந்த சிம்பிளுமே இல்லாமல் நான் டெலீட் பண்ணிவிட்டு ரொம்ப பிளாங்காக வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் போயிட்டு எனக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கிரிப்ட்னு மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பழைய ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டெலீட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெலீட் ஆகிடும். இப்போ நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃப்யூச்சர் ஸ்டாக் எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். F&Oவில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்யூச்சர் ஸ்டாக்கும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு இதில் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ரைட்டில் ஆட் ஆகிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 191 ஸ்டாக் நமக்கு ஆட் ஆகிருக்கு. அதாவது NS இந்தியாவில் இருக்கக்கூடிய F&O ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. இதை ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், 90 டேஸ் 180 டேஸ் நான் பேக்ஃபில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 180 டேஸ் நான் பேக்ஃபில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பேக்ஃபில் ஆகிட்டுருக்கு. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் இல்லையா? சிம்பிள் வச்சுக்கிறேன், சார்ட் இது 2 மட்டும் இருக்கட்டும். இது 2 மட்டும் வச்சுக்கிட்டு சிம்பிள் அண்டு சார்ட் இது மட்டும் இருக்கட்டும். பேக்ஃபில் நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேப் கூட எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது ஒன்று மட்டும் நான் வச்சுக்கிறேன். இதில் டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். சார்ட் டிஃபால்ட்டான இந்த ப்ரைஸ் சார்ட் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளாங்க் சார்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ போய்ட்டு சிம்பிள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். சிம்பிள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இதோட பேக்ஃபில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல இதோட பேக்ஃபில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கே புரியும். பாருங்கள், அடுத்தடுத்த ஸ்டெப்பை பேக்ஃபில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம மேலே போய்ட்டு இந்த அனாலிசிஸில் போய்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நியூ அனாலிசிஸ் இந்த விண்டோ இங்கேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ஒரு வழி இருக்குது. அப்படி இல்லைனா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துலையே பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்கும். இந்த இடத்துலையும் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அனாலிசிஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு இந்த இடத்துல ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு காட்டாது. அதாவது ஃபார்முலா இல்லை அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எதுவுமே காட்டாது. ஏன்னா ஓப்பன் ஃபார்முலா ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுக்கு இண்டிகேட்டர் வேணும். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனாலிசிஸ் டேப் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா அதுக்கு இண்டிகேட்டர் வேணும். எப்படி நமக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் யூஸ் ஆகிறதுக்கு இண்டிகேட்டர் தேவைப்படுதோ, இதில் பாருங்கள், இப்போ நார்மல் ப்ரைஸ் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதே இன்னொரு பிளாங்க் சார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இச்முக் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நமக்கு இண்டிகேட்டர் வேணும். இண்டிகேட்டர் வந்தால் மட்டும்தான் இந்த சார்ட் எல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா? இப்போ இதோட டைம் ஃப்ரேம் நான் டெய்லி டைம் ஃப்ரேம் நான் மாற்றிக்கிறேன். ஓகே, அதேமாரி இதுக்கும் நமக்கு இண்டிகேட்டர் வேணும். இண்டிகேட்டர் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்காக நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகேட்டர் நான் காப்பி பண்ணி இந்த ஃபைல் லொக்கேஷனுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். இந்த AmiBroker லோகோக்குள்ளே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு இந்த ஃபார்முலா அப்படின்னு இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், கஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், ஆல் இன் ஒன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். இது ஒரு இண்டிகேட்டர் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டேப் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு AmiBroker சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த கஸ்டம்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல எந்த ஒரு ஏரோ மார்க்கும் இருக்காது. இது மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரிஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஏரோ மார்க் வந்துடும். இப்போ இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், இண்டிகேட்டர் நமக்கு வந்துடுச்சு. ஆல் இன் ஒன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர் வந்துடுச்சு. இப்போ இந்த இண்டிகேட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா, இது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுங்க. பாருங்கள், உங்களுக்கு இது ரன் ஆகுது. சரிங்களா? இது எப்படி ரன் ஆகுது, இது நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்யணும், இதுக்காக உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியணுன்றதுக்காக இதை என்ன பண்ணுறேன்னா, ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஹரிஜாண்டலாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். வெர்டிகலாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே,
ஸோ இந்த டேப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டும், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ நம்ம இதை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த அனாலிசிஸ் டேப்பை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு வந்து பேக் ஃபில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, இன்னும் ரன் ஆகட்டும். ஸோ இது ரன் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு பாரு பேக் ஃபில் வந்து ரன் ஆகி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் ரன் ஆகட்டும். இப்போது சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிம்பிளுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, எல்லா சிம்பிளுமே நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே போயிட்டு முதல் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணோம். இதுக்குள்ளே ஆல் சிம்பிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எல்லா சிம்பிளுக்கும் வந்து இந்த இது வந்து ரன் ஆகும். இந்த ஃபார்முலா வந்து அனாலிசிஸ் வந்து ரன் ஆகும். சரிங்களா, இதில் 191 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த எல்லா சிம்பிளுக்குமே ரன் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக இந்த ஏசிசி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஏசிசி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், கரண்ட் சிம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக வந்து எந்த சிம்பிள் செலக்ட் ஆகிருக்கு, இந்த ஏசிசி தான் செலக்ட் ஆகிருக்கு. இதோட அப்டேட் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ போய்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் கொடுங்க, பாருங்கள் இந்த ஏசிசி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, பாருங்கள் இந்த ஏசிசி மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் ஆகாது. ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு ஆல் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஏபிபியில் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு கீழே ரிசல்ட் வரைக்கும் உங்களுக்கு 191 ஸ்டாக்குமே உங்களுக்கு அப்டேஷன் இதில் கிடைக்கும். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதே மூணாவதாக ஒரு ஸ்டெப் இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள் ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்ட்ரு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனாக போயிட்டு இதுக்குள்ளே பாருங்கள் டிஃபைன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எதை ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்றது இதோட கான்செப்ட்டு. இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், மேலே மார்க்கெட் வாட்ச் இருக்கும், குரூப் இருக்கும், செக்டார் இருக்கும், இண்டஸ்ட்ரி இருக்கும், வாட்ச் லிஸ்ட் இருக்கும், ஃபைனலாக பாருங்கள் இந்த இடத்துல ஃபேவரேட்டும் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஃபஸ்ட்டு இந்த ஃபேவரேட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு 10 ஸ்டாக் மட்டும் ஃபேவரேட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏசிசி, அடுத்து பாருங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ டயர், அசோகி, ஏசியன் பெயிண்ட்டு, ஆரோ பர்மா, ஆக்சிஸ் பேங்கு, பாங்கா பரோடா, பேட்டா இண்டியா, பாரத் போஸ், பார்லி ஏர்டெல், இந்தமாரி ஒரு சில ஸ்டாக் மட்டும் நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஃபேவரேட் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போது மல்டிபிள் சிம்பிள் செலக்டட் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இப்போ போய் பாருங்கள், இந்த ஃபேவரட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம எது வந்து செலக்ட் பண்ணி வச்சோமோ அந்த ஸ்டாக் மட்டும் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாக்குமே வரும். இப்போது ஃபேவரட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஸ்டாக் மட்டும் வச்சுருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் நிஃப்டி 50 ஸ்டாக் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த 12 ஸ்டாக் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வால்யூம் நடக்கக்கூடிய ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். இப்படி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டாக்குக்கு மட்டும், என்னோடய ஃபேவரட் ஸ்டாக்குக்கு மட்டும் நீ அனாலிசிஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஃபில்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போய்ட்டு பாருங்கள் ஃபேவரட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை டிக் மார்க் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக் செலக்டட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, இங்கே செலக்ட் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக் மட்டும்தான் கீழே உங்களுக்கு காட்டும். டோட்டலாக வந்து 13 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு அப்டேட் கொடுக்குது. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா இந்த 13 ஸ்டாக் மட்டும் நமக்கு வரும். சரிங்களா, ஓகேவா, இந்த 13 ஸ்டாக் நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக் மட்டும் இது அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரெண்டாவது மெத்தடு. ஸோ அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ரேஞ்ச் அப்படின்னு இருக்குது, ஆல் கோட்ஸ் கொடுக்குது. அதாவது ஆல் கோட்ஸ் அப்படின்னா இந்த பிகினிங் டேட்லேருந்து, சரிங்களா, இந்த பிகினிங் டேட்லேருந்து இன்றைக்கி எண்டு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஆல் கோட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. பாருங்கள் ரீசன் பார் ஒன்லி அப்படின்னு சொல்லுது. இந்த ரீசன் பார் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கேண்டில் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த ரீசன் பார் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்து பாருங்கள் 13 ஸ்டாக்குக்கும் 13 பார் மட்டும் தான் நமக்கு அப்டேட் பண்ணுது, எல்லாமே நமக்கு அப்டேட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாரும் கொடுக்கலாம், அடுத்து ரீசெண்ட் டே அப்படி இருக்குது. இந்த ரீசெண்ட் டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து இஓடி பேஸில் ஒர்க் ஆகும், லாஸ்ட் டேஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுங்க. ஸோ அதே மாதிரி இதாக இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஏன் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் போய்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஒருவேளை இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹவர்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இந்த ஹவர்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு ரீசன்ட் பார் கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா
இந்த லாஸ்ட் ஹவர் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் ஹவரில் இருக்கக்கூடிய இந்த ஹேண்டிலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் இந்த இடத்துல கொடுக்கும். சரிங்களா? அதுவே ரீசன்ட் டேஸ் அப்படின்னு கொடுத்தனா இந்த லாஸ்ட் டேஸ் இருக்கு இல்லையா, இந்த கடைசி நாளில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 5 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டேஸ், இந்த லாஸ்ட் EOD டேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் டேஸையும் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ரீசன்ட் பார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கடைசி பார் மட்டும் அனலைஸ் பண்ணும். அது என்ன டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து அனலைஸ் பண்ணும். இப்போ 5 மினிட் வச்சுருக்கேன், நீங்கள் அல்லது 1 ஹவர் வச்சுக்கலாம், 13 மினிட் வச்சுக்கலாம், அல்லது 1 மினிட் கூட வைக்கலாம். என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் அனலைஸ் பண்ணும். அதுதான் ரீசன்ட் பார் அப்படின்றது. ரீசன்ட் டே அப்படிங்கிறது லாஸ்ட் டேஸை மட்டும் குறிக்கும். அடுத்தது ஃப்ரம் டு டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு, லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு, லாஸ்ட் ஒரு 1 மந்த்து கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட் டேட்டு, எண்டு டேட்டு 2 டேட் இருக்குது. நீங்கள் டேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த ரீசன்ட் டேஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அடுத்த பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டூல்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் போய்ட்டு இந்த செட்டிங்ஸில் வந்து இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இன்டர்வல் கேட்கும். இந்த இன்டர்வல் நான் என்ன பண்ணுறேன்னா 1 செகண்ட் நான் கொடுக்குறேன். சரியா? ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன். 10 செகண்ட் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அகைன் மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பாருங்கள் ஆட்டோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஸ்கேன் ஆர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல போய்ட்டு ஒரு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல டிக் மார்க்கும் வந்துடுச்சு. 10 செகண்ட் கொடுத்துருக்கேன். இப்போது 10 செகண்ட் கொடுத்துட்டு ஒரு டைம் நம்ம எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 10 செகண்டுக்கு ஒரு டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்டேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10 செகண்ட் முடிஞ்ச உடனே ஒரு டைம் வந்து ரீஃப்ரெஷ் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்களா ரீஃப்ரெஷ் ஆச்சுங்க. அதுவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டைம் ஃப்ரேம் வந்துட்டு 1 மினிட்டில் வச்சுக்கோங்க. இந்த டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட்டில் வச்சுட்டு, ஸோ இந்த இடத்துல போயிட்டு இன்டர்வல் வந்துட்டு 1 மினிட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எவ்ரி 1 மினிட்டுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசன் டேஸ் வைக்கக்கூடாது, ரீசன் பார் வைக்கணும். சரிங்களா? ரீசன் பார் வைக்கணும். இப்படி ரீசன் பார் வச்சிங்கன்னா எவ்ரி 1 மினிட் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுவே நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு 5 மினிட்டாக மாற்றிக்கோங்க. 5 மினிட்டாக மாற்றிட்டு இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இன்டர்வலும் என்ன பண்ணலான்னா இன்டர்வலும் 5 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி 5 மினிட்டை நீங்கள் மாற்றிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுக்கு எவ்ரி 5 மினிட் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குது, இந்த 10 ஸ்டாக்குக்குள்ளே, ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய இந்த 13 ஸ்டாக்குக்குள்ளே எவ்ரி 5 மினிட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன நடக்குது மீன்ஸ், நாம் என்ன இண்டிகேட்டர் உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்குறோமோ அந்த இண்டிகேட்டருக்கு தகுந்த மாதிரி தான் அது நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த இண்டிகேட்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கு. அதானி என்டர்பிரைசஸோட க்ளோஸ் ப்ரைஸு, அதானி போர்ட்ஸோட க்ளோஸ் ப்ரைஸு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ டயர் இதோட க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது. இதில் பாருங்கள் நமக்கு வால்யூம் இருக்குது. இதில் பாருங்கள் நமக்கு போலிங்கர் பேண்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன் ஷார்ட் மூவிங் ஆவரேஜ் 15, மிட் மூவிங் ஆவரேஜ் 45, லாங் மூவிங் ஆவரேஜ் 100, MACD, அரும், ஸ்ட்ரச்சாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, RSI கொடுத்துருக்காங்க, மணி ஃபாலோ இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை இண்டிகேட்டர் வந்து நம்ம இந்த ஸ்கேனரில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இண்டிகேட்டர் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஸ்கோர் வந்து 3ன்னு காட்டுதுன்னா இங்கே என்ன சொல்லுது, உங்களுக்கு 3 ஸ்கோர் வந்து நமக்கு புல்லிஷ் சொல்லுது. ஒன்று மணி ஃபாலோ இண்டெக்ஸ் வந்து பை கொடுக்குது, ஸ்ட்ரச்சாஸ்டிக்கும் பை கொடுக்குது, போலிங்கர் பேண்டும் நமக்கு பை கொடுக்குது. அதனால் இதோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுவே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கோர் வந்து 2 அப்படின்னு சொல்லி வருது. அப்போது இதோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா மணி ஃபாலோ இண்டெக்ஸ் வந்து பை கொடுக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரச்சாஸ்டிக்கும் நமக்கு பை கொடுக்குது. ஸோ அதனால் இதோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு பாருங்கள், இது வந்து ஏசியன் பெயிண்டோட ஸ்டாக் வந்து 2 இண்டிகேட்டர் நமக்கு வந்து பை கொடுக்குது. அதனால தான் ஸ்கோர் வந்து 2 அப்படின்னு கொடுக்குது. அதுவே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கோர் வந்து 6 கொடுக்குது. அப்போ 6 ஸ்கோர் வந்து நமக்கு பை கொடுக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஷார்ட் மூவிங் ஆவரேஜ் 15 மூவிங் ஆவரேஜ் புல்லிஷாக இருக்குது, பை கொடுக்குது. மிட் மூவிங் ஆவரேஜ் 45 டேஸ் மிட் மூவிங் ஆவரேஜும் புல்லிஷாக இருக்குது, அதுவும் பை கொடுக்குது.
அடுத்து லாங் மூவிங் ஆவரேஜ் 100 days மூவிங் ஆவரேஜும் பை கொடுக்குது. அடுத்து பாருங்கள் MACD நமக்கு வந்து பை கொடுக்குது. சரிங்களா, 1 2 3 4 இது வந்து 5. ஓகேங்களா, இதுவும் வந்து பை கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் க்ரீனில் வந்துருக்கு. வால்யூம் வந்து ஹையஸ்ட் வால்யூமாக இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல பாருங்கள் ஹையஸ்ட் வால்யூமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து 6 கொடுக்குது. அப்போ இது வந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது அசோகி இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக இருக்குதுன்னு சொல்லுது. இது என்ன டைம் ஃப்ரேமில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 minute கொடுத்துருக்கோம். சரிங்களா, இங்கே பாருங்கள் 5 minute டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நமக்கு ஸ்கேனர்லேயும் வந்து 5 minute தான் வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார் வந்து ரீசன்ட் பார் கொடுத்துருக்கோம். அப்போ லாஸ்ட்டு 5 minute இந்த ஸ்கோர் வந்து 6 ஸ்கோர் வந்து நமக்கு புல்லிஷ் கொடுக்குது. இதுதான் இதோட மீனிங்கு. ஓகேங்களா, இப்போ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா கன்வெர்ட் பண்ணி லாஸ்ட்டு டேஸாக எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டே எடுத்துக்கிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டெய்லி டைம் ஃப்ரேம் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆரோ பர்மா எடுத்துக்கோங்க, எல்லாமே பேரேஸாக சொல்லுது. ஓகேங்களா, எல்லாமே செல்லு தான் சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே செல்லு தான் கொடுக்குது. பேரிஸ் எல்லாமே நமக்கு செல்லு தான் கொடுக்குது. ஓகேங்களா, அப்போது எது ஹையஸ்ட் கோர் வந்து பை சைடு கொடுக்குதுன்னா இதுதான் ஹையஸ்ட் கோர் வந்து பை சைடு கொடுக்குது. என்னென்ன பை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணி ஃபாலோ இண்டெக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் போலிங்கர் பேண்ட் இது 3 வந்து பை கொடுக்குது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் வால்யூம் இருக்குது. ஏன்னா இந்த க்ரீன் கலரில் வந்தாலே உங்களுக்கு ஹையர் வால்யூமாக இருக்குது. அப்போது இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த அதானி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை கொடுக்குது. ஓகேங்களா, என்ன பை கொடுக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு பை கொடுக்குது. ஒன்று போலிங்கர் பேண்ட் வந்து பை கொடுக்குது. சரிங்களா, போலிங்கர் பேண்ட் பை கொடுக்குது. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக் இது நமக்கு பை கொடுக்குது. அடுத்தது மணி ஃபாலோ இண்டெக்ஸ் இது 3 நமக்கு பை கொடுக்குது. அதுதான் நமக்கு 3 ஸ்கோர் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா, இப்போ இதிலே நீங்கள் இன்னும் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வால்யூம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது மேலே நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஹையர் வால்யூம் எல்லாம் உங்களுக்கு டாப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இது இந்த இடத்துல பாருங்கள் எடிட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எடிட் பண்ணோன்னா இந்த இண்டிகேட்டரோட டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே இந்த ஃபார்முலாவை போய்ட்டு உங்களுக்கு இந்த ஃபார்முலா க்ரியேட் பண்ண தெரியும், ஒர்க் பண்ண தெரியும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது இதோட பேராமீட்டர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மாற்றிக்கலாம். அதாவது இந்த சார்ட்டில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல நீங்கள் இந்த சார்ட்டில் ஏதாவது மாற்றணும்னு நினச்சா நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாதிரி இந்த அனாலிசிஸ் டேப்பில் பேராமீட்டர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் டேப் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த இண்டிகேட்டரில் வந்து பேராமீட்டர் இல்லை, ஸோ அதனால் இது காட்டல. ஆனால் பேராமீட்டர் இருக்கக்கூடிய இண்டிகேட்டராக இருந்தால் இது உங்களுக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த அனாலிசிஸ் வந்து இந்த டேப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் காட்டியிருக்கேன். பேசிக்காக ஒரு இண்டிகேட்டர் எடுத்து போட்டு இந்த இண்டிகேட்டரில் போலிங்கர் பேண்ட், வால்யூம், மூவிங் ஆவரேஜ், இந்த ஒரு சில MACD இந்தமாரி ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து போட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்காக மட்டும் காட்டியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு ஸ்கேனர் ஒன்று எடுத்து போட்டு அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத தனி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்த அனாலிசிஸ்னால் என்ன, இந்த டேப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், இந்த ஆட்டோமேட்டிக் அனாலிசிஸ் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணோம், அதுக்கான செட்டிங்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.